ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி வந்து பூண்டு கொழும்பு பார்க்கலாங்க. நல்லா ஒரு 2 இது வந்து பெரிய இதாக பார்த்து உச்சி வச்சுக்கிட்ட பூண்டு, கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் மிளகு, ஒரே ஒரு காய்ந்த மிளகாய் வந்து 2ஆக பண்ணி வச்சுருக்கிறேன், கடுகு, உளுந்து, கருவேப்பிலை. இப்போ வந்து எண்ணெய் போட்டுருக்குறாங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஒரே ஒரு வெங்காயம் நறுக்கி இருக்கிறேன், 2 தக்காளி, புளி வந்து ஊற போட்டு வச்சுருக்கிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு இது நல்ல எண்ணெய் சூடாகிடுச்சு. இது எல்லாமே அப்படியே போட்டுக்கலாம். இது கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டுங்க. பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக கலர் மாறி இருக்குது. இப்போ வந்து இது ஒரே ஒரு வெங்காயம் என்ன இருக்குது, அதை போட்டுக்கலாம். நல்லா வந்து வதங்கட்டுங்க. இது நல்லா வதங்கி உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிச்சு. இப்போ வந்து ஒரு 2 தக்காளி வந்து போட்டுக்கலாம். நல்லா மசிஞ்சு வரட்டும். இது வந்து குழம்பு மிளகாய் தூள் வந்து கரைச்சி புளி தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கிறேன். இது நல்லா மசிஞ்சிச்சுன்னா நாங்கள் வந்து அதில் போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிச்சிங்க. இப்போ வந்து இந்த புளி தண்ணி வந்து குழம்பு மிளகாய் தோடு சேர்த்து வச்சுருக்கோம்ல, அதை அப்படியே போட்டுக்கலாம். அதில் இப்போ நல்லா வந்து கொதிக்கட்டும். கொஞ்சம் நல்லா திக்காகட்டும். கொதித்து மூடி வச்சிடலாம். இது கொதித்த பிறகு நான் திக்கான பிறகு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பார்க்கலாங்க. பாருங்கள், சூப்பராக நல்லா சுண்டி வந்துச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பூண்டு குழம்பு. அவ்வளோதான், இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நாங்கள் சுவரொட்டி பார்க்கலாங்க. சுவரொட்டி வந்து பாருங்கள், நல்லா கட் பண்ணி கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு போட்டு நல்லா வந்து பச்சை வாசனை எல்லாம் போகிறதுக்கு, கவுச்சி வாசனை எல்லாம் போகிறதுக்கு நல்லா வந்து இது வந்து பண்ணிட்டேன். இப்போ வந்து இதில் மசாலா போட்டுக்கலாம். ஒரே ஒரு தக்காளி, புதினா, கொத்தமல்லி இது போட்டுக்கலாம். மசாலா வந்து மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், இது வந்து கரம் மசாலா இதுவும் போட்டுக்கலாம். இதிலே வந்து கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். சும்மா ஒரு ஸ்பூன் எண்ணெய். நல்லா வந்து ஸ்லோவில் அப்படியே வச்சுட்டேங்க. நல்லா வெந்து வந்துச்சு பாருங்கள். எப்படி செம்மையாக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா வெந்துச்சு. ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். இதே மாதிரி செஞ்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். பாருங்கள், பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. செம்மையான திக்கான பூண்டு குழம்பு, சுவரொட்டி தொக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான், ஷேர் பண்ணுங்கள். பாய், லவ் யூ.